நிறுவனங்கள் நம்மை கடைபிடித்து நடத்தி வருகிறார்கள். இது நன்மைகளினாலே, இது ஆசீர்வாதங்களினாலே, ஒரு கரம் நம்மை நடத்துகிறதாய் வெறும் சொல்வது காலைதோறும் அவருடைய கிருபை துறந்தாக இருக்கிறது என்று சொல்லி அதனை காலவெளியோட சுமதற்ற கொண்டிருக்கிறோம். இங்கே 9:19 சொல்லும்படி காலையிலே மனத்தை கைவிடவில்லை. தமிழில் நாங்கள் சொல்லுவோம் சொல்லணும் ஒரு இணைப்பு எல்லாருமே சிவில் கணக்கை கொடுத்துள்ளார். இதனாலும் நித்திய பிள்ளைகள் என்ன என்பதை புரிந்தது. நம்முடைய எண்ணங்கள் யோசனைகளை வரையறுக்க நமக்கு முன் சென்ற காரியங்களை செவையாக்குறது மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்ல முடியாது நீடனை நடத்தியாக என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். சொன்னார் போல ஒன்றாவது அதிகாரம் 8வது வசனத்தில் ஒவ்வொரு வசனத்துடைய வாக்கியங்களை நீ கைக்கொள்வதற்கு கவனமாக கூட நாம் கவனமாக தாவரமாக இருக்கின்றது நமக்கு நினைவுகளோடு
சித்தத்தின்படி நாம் கேட்போமே என்ன சொன்னார்? பெற்றுக் கொடுக்கிறோம் நாம் விடல. இனத்தேவைகளோடு இருக்கிறோம். கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். நாம் விசுவாசிப்போமையாக அப்படியே நடக்குது. கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நெருக்கத்தை மாற்றினார். கடந்து வந்த நாட்களில் கர்த்தருடைய கருத்துமாய் தாங்கினது. உதவிகளால் உலகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த சித்தமாக நினைத்துக் கொண்டார். இந்த காலநிலைகளை விசைத்தோர் நம்முடைய மகிமை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் அவர்கள் நிறைவாக்கும்படியாக நுழைவின் நடத்தின தேவனுடைய நான் விடையும் தோல்வியுடைய செய்தோம்.
இருதயம் பூரிப்பாக வேதங்கள் வாங்கிக்கொள்ளலாம் உணர்ந்து கொள்ளும்படியா அவர்களுடன் நாம் கேட்கிறார்கள் நானும் நம்ம ஒரு சிந்திப்பாங்க நானும் நமக்கு எதை சொல்லும்படியாக ஒரு நாளிலே விட்டு வைத்திருக்கிறாரோ அதை சொல்லும்படியாக எங்களுக்கு நிகழ்ச்சியாக இதற்காக இந்த இடத்திலே கண்ணை சொல்ல முடியும் அது ஒரு நடக்க முடியாது செய்யும்படியா நீங்கள் வந்து இழுத்துக்கொண்டு
Itu belum yang belum
What is it? Oh, right. See? Okay. Hey, hi. இப்பொழுது கத்திய நேரம் கடந்த வாரத்தில் சபை நடந்த பேசலாம். இந்த
விளைவுகளாம் கவனம் தாக்கி அவர்கள் சாட்சியும் தேவனை இதை சாட்சியம் என்றால் இப்பொழுது இந்த மந்தாமை என்று ஒரு சிறு கொடுப்பாங்க. அப்பொழுது நாம் தாழ்ந்ததான முன்னோரை சேமித்தாங்க நோய்கள் நாம் தாங்க எட்டாததை எடுத்து தந்தீர் இயேசுவே, எட்டாததை எடுத்து தந்தீர் இயேசுவே, மறக்க இந்த வாழ்க்கை நீ செய்ததை மறக்க சூழமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததை நல்லவர் இன்னும் துதிப்பேன் நன்றியோடு நல்லவர்
இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, துதிப்பேன் நன்றியோடு. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளை குறித்து அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளை எங்களுக்காக நீங்க ஏற்படுத்தி தந்த தகப்பனே, உங்க நாமத்தை உயர்த்த உங்க புகழ தகப்பனே, எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஆராதனை பகுதியில் எங்கள் கூட இருந்ததுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஆராதனை நீங்க ஏறெடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்போதும் கூட தகப்பனே அப்பா, பிள்ளைகள் உமக்காக கொண்டு வந்த காணிக்கை அப்பா நீங்க அங்கீகரிங்க தகப்பனே. நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க வேலை ஸ்தலங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே. ஏதோ கூட தகப்பனே அப்பா, மிஷினரி கணக்காக வருகிறோம் தகப்பனே. மிஷினரி கணக்கு நீ ஆசீர்வதிங்க தகப்பனே. அது மூலமாய் தகப்பனே உங்க ஊழியம் தகப்பனே ஊழியத்துக்கு பயன்படுத்த, உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்த தகப்பனே அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. பாரத்தோடு வந்தவர்கள் இளைப்பாறுதலோடு திரும்பி செல்ல தகப்பனே நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரியம் தகப்பனே. மீதியான நேரத்தையும் உம் கரத்தில் தருகிறேன் தகப்பனே. நீங்கள் என்னோடு பேசும், எங்களோட இடைப்படும் தகப்பனே. துதிக நன்மை யாவையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பெத்தேல் திருச்சபையின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே யாராவது முதன்முறையாக வரவேற்கிறோம். இந்த சபையிலே புதிய ஆத்துமாக்கள் வரத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ள தனிப்பட்ட ஜெபங்களிலும் சபையாக ஜெபிக்கிறதான ஜெபங்களிலும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினத்திலே காலை 9 மணி முதல் இந்த காலை 9 மணி வரை சபையின் செயின் பிரேயர் நடைபெற்றது. அதிலே கலந்து கொண்டு ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இதிலே தொடர்ந்து இந்த ஜெபத்திலே பங்கு கொள்ளாதவர்கள் நீங்கள் இந்த ஜெபத்திலே பங்கு கொள்ளத்தக்கதாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே இந்த ஜெபத்திலும் நம்முடைய சபையிலே ஒரு ஒருமனதின் ஆவியினாலே நிரப்பி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதற்கு பதில் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருகிற வாரத்திலே நமக்கு ஆராதனைகள் உண்டு. சனிக்கிழமை ஆராதனைக்கு நடக்கும். அதிலே கலந்து கொள்ள உங்களை முடிந்தவர்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நமக்கு புதன்கிழமை பாடல் பயிற்சி உண்டு. அந்த நாளில் பாடல் பயிற்சி நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். அதிலே நமது சபையின் வைஸ் பிரசிடென்ட் ஏபி சாமி அவருடைய இல்லத்தில் வைத்து அது நடைபெறும். அங்கே நீங்கள் பெண்கள் யாவரும் அந்த இடத்திலே கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல நாம் அறிவித்தது போல வருகிற வாரம் 3வது வாரத்திலே நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் கிடையாது. அதற்கு பதிலாக நமக்கு ஈவினிங்லே 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சர்ச் ஸ்கூல் பிள்ளைங்களுடைய ஆராதனை இந்தியன் டிலைட் ரெஸ்டாரண்டில் வைத்து நடைபெறுகிறது. கிரவுண்ட் ஃப்ளோர்லே நீங்கள் அதில் ஒவ்வொருவரும் சரியான நேரத்திலே கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வாரத்திலே ஈவினிங் சாயங்காலம் 7 மணி முதல் 9:30 வரைக்கும் அந்த ஆராதனை நடைபெறும். நீங்கள் அதிலே ஒவ்வொருவரும் சரியான நேரத்திலே கலந்து கொள்ளும்படி உங்களை தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சபையிலே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வியாதியோடு இன்னும் கடன் பிரச்சனையோடு இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் லீவு நாட்களில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதான பிள்ளைகள், திருமண வயதிலே உள்ள பிள்ளைகள், இதே போல கற்பத்தின் கனியை சுமக்கிறதான பிள்ளைகள், கற்பத்தின் கனிக்காக வாஞ்சிக்கிறதான பிள்ளைகளுக்காக
நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த ஜெபங்களை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அதே போல நாம் இந்திய இலங்கை தேசங்களுக்காக ஜெபிப்போம். இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகளுக்காக ஜெபிப்போம். நாம் 11 மிஷினரிகளை தாங்கி வருகிறோம். இந்தியாவிலும் ஸ்ரீலங்காவிலும் இந்த 11 மிஷினரிகளையும் தேவன் பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு செய்யத்தக்கதாக இந்த மிஷினரிகளுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வாரத்திலே பிறந்த நாளை காண்கிறதான பிள்ளைகள், நாளை தினத்திலே சகோதரி வின்சி கவிதா ரவி அவருடைய பிறந்த நாள். நாளை தினத்திலே சகோதரி வின்சி கவிதா ரவி அவருடைய பிறந்த நாள். 14ஆம் தேதி சகோதரன் ஆல்வின் ராஜ் அவருடைய பிறந்த நாள். வருகிற 14ஆம் தேதி ஆல்வின் ராஜ் அவருடைய பிறந்த நாள். 19ஆம் தேதி சகோதரர் சதீஷ் அவருடைய பிறந்த நாள். வருகிற 19ஆம் தேதி சகோதரர் சதீஷ் அவருடைய பிறந்த நாள். அதே 19ஆம் தேதி சகோதரி புனிதா ஜவஹர் அவருடைய பிறந்த நாள். புனித் ஜவஹர் அவருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் அநேக பிறந்த நாட்களை காணத்தக்கதாக அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். தேவன் தாமே இந்த புதிய வருடத்திலும் புதிய கிருபையினாலும் புதிய வல்லமையினாலும் அவர்கள் வழி நடத்தத்தக்கதாக இவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். திருமண நாட்கள் யாருடைய பேரும் கொடுக்கப்படவில்லை. இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இப்பொழுதும் பிறந்த நாளை காண்கிறதான பிள்ளைகளுக்காக பாஸ்டர் முத்தையராஜ் டேனியல் அவர்கள் ஜெபிப்பார்கள். அதன் பின்பு பொதுவான விண்ணப்ப ஜெபத்தை நமது வைஸ் பிரசிடென்ட் சகோதரர் சாமி அவர்கள் ஏறெடுப்பார்கள். அதன் பின்பு இந்த தினத்தின் தேவ செய்தி அடியான் கொடுக்க இருக்கிறேன். முடிவு ஜெபத்தை பாஸ்டர் முத்தையராஜ் டேனியல் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கூட முடித்து தருவார்கள். ஆமென். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிப்போம். உங்கள் பிதாவே, கடந்த வாரம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்தீங்களே என்று சொல்கிறோம் அப்பா. நல்ல ஆலயத்துக்கு வந்த பிள்ளைகளும் ஒருவரையும் நாங்கள் பிதாக்குமார் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தம்முடைய கரம், தம்முடைய பாதுகாப்பு, தம்முடைய கிருபை பிள்ளைகளோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிற அன்பு பிள்ளைகளுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரின்சி கவிதா ரவிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களப்பா. ஆண்டவரே, பரிபூர்ண கிருபை, பரிபூர்ண பலன் கொடுத்தீங்களே, எங்கள் மாத்திலே கொண்டு வந்தீங்களே என்று சொல்கிறோம் அப்பா. அநேக பிறந்த நாட்களையும் பரிபூர்ண கிருபை, வரங்கள், பலன், சுகம், தீர்க்காயுசங்க பிள்ளைகள் குடும்பமாய் சில ஊழியங்கள் ஆஸ்வதிங்க, மகனை ஆஸ்வதிங்கப்பா. அதே போல ஆண்டவரே, அடுத்த ஆல்வின் தம்பிக்காக ஜெபிக்கிறோம். 14ஆம் தேதி பிறந்தநாளைக்காக ஆல்வினுக்காக நன்றி சொல்கிறோம். கடந்த வருஷம் தம்முடைய கிருபை, பாதுகாப்பு, பலன் கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய பிறந்தநாள் ஆஸ்வதிங்க. அநேக பிறந்த நாட்களையும் பரிபூர்ணமான கிருபை, வரங்கள், பலன், சுகம், தீர்க்காயுச, அன்பான துணைவியார், மகன் இணைந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. பரிபூர்ண கிருபை தாங்கட்டும். அதே போல 19ஆம் தேதி பிறந்தநாளுக்கான சதீஷ்காக நன்றி சொல்கிறோம். கடந்த வருஷம் எவ்வளவு ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் மத்தியில அற்புதமான சிறியமான கரம் சகோதரின் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தாங்கினதுக்காக சோத்திரம் அப்பா. சொன்னீங்க. அநேக பிறந்த நாட்களையும் பரிபூர்ணமான கிருபை, வரங்கள், பலன், சுகம், தீர்க்காயுசன்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே பரிபூர்ண கிருபை, உங்களுடைய இயக்கத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே 19ஆம் தேதி பிறந்தநாளுக்காக புனித் ஜவருக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. கடந்த வருஷத்துல தம்முடைய கிருபை, பாதுகாப்பு வரை இருந்ததுக்காக சோத்திரம் அப்பா. அந்த புதிய சொன்னீங்க. அநேக பிறந்த நாட்களை தாங்க, அநேக கிருபைகளை தாங்கப்பா. கொட்டைகளை மறைத்துக்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. பிள்ளைகளிடம் பிரியமாய் சுத்தமான காரணம் அவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு சேச ஞானம் கொடுங்க, அவங்களுடைய இயக்கத்துக்கு பதில் கொடுங்க. பரிபூர்ண கிருபை தாங்கட்டும். எங்களை தாழ்ச்சி அர்ப்பணிக்கிறோம், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த ஆசைப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே, முடித்ததன்படி ஆண்டவரை பற்றி விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல கூட்டிச்சதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரை, கடந்த 8 மாதங்களை கடந்து ஆண்டவரை 9ஆம் மாதத்தின் ஆண்டவரை இந்த 2வது வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவரை நாங்கள் சபையாக வந்து கூடி ஆராதிக்க முடியாத சிலாக்கி தந்த கடந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்த வர இருந்த ஆபத்துகள், பொல்லாப்பு, நாச மோசங்களை பாதுகாத்து ஆண்டவரே சுகமலம் ஜீவனை தந்து ஆயுஷ் நாள் தந்து ஆண்டவரே இப்பொழுது நம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை சபையில் வந்து ஆராதிக்கவும் துதிக்கவும் உங்களுக்கு நன்றி செலுத்தவும் கிருபை வரட்டினதற்காக நன்றி ஆண்டவரை. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத சுலக்கியம். ஆமாண்டவரை, நீர் எவ்வளவு அதிசயமானவர், எவ்வளவு ஆச்சரியமான தேவன் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் ஆண்டவரை. குறிப்பாக இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் நம்முடைய மகிமையை நாங்கள் உணர்ந்த ஆண்டவரை, நம்முடைய பிரசனத்தை உணர்ந்த ஆண்டவரை. இந்த இடத்துல நம்முடைய பிரசனம் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த இடத்துல வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரை. நீர் அப்படி செய்வதற்காக கூட நன்றி செலுத்துகின்றவரே. எங்கள் பெற்றோர் திருச்சபையை உடைய கருத்தில் வச்சு செபிக்கிற ஆண்டவரை. சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே பேர் வரை ஆசீர்வதிக்கணும் செபிக்கிற ஆண்டவரை. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வர முடியாமல் ஆண்டவரை வீட்டில் இருப்பான அவரையும் இருக்கிறது நீர் ஆசீர்வதிக்கணும் மக்களை செபிக்கிற ஆண்டவரை. ஆண்டவரை சபையில் நடக்கிற எல்லா ஜப ஐக்கியங்களுக்காகவும் ஜப ஊழியங்களுக்காகவும் செபிக்கிற ஆண்டவரை.
ஆண்டவரே அந்த ஜெப ஐக்கியங்களும் ஜெப ஊழியங்களும் அதன் காலத்தில் அதன் நேரத்தில் சரியாக நடக்கும்படி கிருபை ஜெபிக்கிறேன். அதில் ஆண்டவரை குறிப்பாக அதில் அநேகர் கலந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே அங்குதான் உம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவரே. ஆனால் சபையிலே ஆத்துமாக்கள் வருவது குறைவாக காணப்படுகிறது ஆண்டவரே. அநேக இடங்கள் காலியாக விடுது ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சபையை நீ கண்ணோக்கி பார்க்கணும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் சபையில் வரும் நாட்கள் அநேக ஆத்துமாக்கள் கூட்டிச்சிருக்கணும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபை பழகி பிறகு கிருபை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே எல்லா இந்த சுவிசேஷங்களும் வந்து சரி இந்த செய்திகளாக இருந்தாலும் சரி ஆண்டவரே அது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும் ஆண்டவரே. அவர்களை ரீச் ஆக வேண்டும் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரே அதை கண்டு ஆண்டவரே சபையிலே அந்த சுகமளிக்கு வரும் ஆண்டவரே அதிசயங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே எல்லா விசுவாசிகளும் கண்டு ஆண்டவர்கள் சபையில கூடி வரும்படி நீ கிருபை பாராட்ட என்று விசுவாசிக்கிறேன். ஒரு நாட்களில் எங்கள் சபையை நீ அதிசயமாக ஆச்சரியமாக நடத்தும் அநேக ஆத்துமாக்களை நீ கூட்டிச்சை கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோர் திருச்சபை வழிநடத்துவதான ஆண்டவரே மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தலைவர்கள் முதல் மற்ற மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் வந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு விசேஷ நாளத்தினாலே விசேஷ ஆலோசனாலே இந்த சபையானது உமக்கேற்ற சபையாக நடத்தும்படி கிருபை பாராட்டும். இந்த சபை நீ உருவாக்கிய சபை ஆண்டவரே. இந்த சபையானது உமக்கேற்ற சபையை தான் நாங்கள் வழிநடத்தணும் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு போதுமான நாணம் கிடையாது ஆண்டவரே. போதுமான ஆலோசனை இல்லை ஆண்டவரே. நீதானே அவற்றை எங்களுக்கு வழங்கணும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஆவிக்குரிய ரகசியங்களை அவ்வப்போது எங்களுக்கு ஆலோசனையை சொல்லி வருகிற ஆண்டவரே ஊழியக்காரன் கூட உங்களுக்கு கருத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவரை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ஜெபிக்கிறேன். தேவையான ஆண்டவரே எல்லாவது ஆசீர்வாதங்களை தருவணுமா கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையிலே கஷ்டத்தோடு கஷ்டத்தோடு பாரத்தோடு துக்கத்தோடு கவலையோடு ஆண்டவரை கடன் பிரச்சனையோடு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை சந்தியும் ஆண்டவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சமாதானம் தருவணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே விசால பிரச்சனை வேலையில பிரச்சனை ஆண்டவரே மற்ற காரியங்கள் எல்லாம் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ சந்திக்கணும். குறிப்பாக வேலையில் இருக்கிற ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேலையினருக்கு விரைவிலே வேலை கிடைக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் சபையிலே சாட்சியாக முன்படிக்கிற ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்திலே வந்து ஆண்டவரே அவர்களை கூட்டி சேர்த்தேன் வேலை கொடுத்தேன். நானும் நிலைப்பட்ட நேரத்திலே இப்பொழுதும் அவர்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கிற அந்த வேலை அவர்களுக்கு வாய்க்கும் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எப்பொழுதும் சேர்ந்து தேவனாக இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சபை விசுவாசிகள் உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு போதுமான ஆண்டவரை ஏற்ற வேலை தந்து அவர்கள் உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து தொய்வில்லாதபடி இருக்கும்படி கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்கள் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ வேலைக்காக மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் அவர்களுக்கு ஜெபத்துக்கு நீர் ஜெயந்தரவனமாக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகனத்தோடு பிரவீனத்தோடு குறைபாடுகள் இருக்கிற ஒவ்வொரு நீ சந்திக்கொண்டு மச்சிருக்கிற ஆண்டவரே. அநேகர் என்னுடைய பிரவீனத்தோடு சுகனத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீ அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பல நீ ஜீவனையும் ஆயுஷ் நாட்கள் தரணும் மச்சிருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற நம்முடைய தலைமுகளாலே நாங்கள் குணமாவோம் என்று. ஆமா ஆண்டவரை நீ ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரை சுகப்படுத்தும் பலப்படுத்தும் ஆண்டவரை. ஆயுசு நாட்கள் கொடுத்தார் ஆண்டவரை. உங்களுடைய கிருபை மட்டும் அவர்களுக்கு போதுமானவரை. கிருபையினாலே அவர்களை நடத்தும் மச்சிருக்கிற ஆண்டவரை. ஆண்டவரே சபையிலே கற்பந்துக்கு வாஞ்சிருக்க சகோதரிகளை சந்தியும் ஆண்டவரை. அவருடைய கண்ணீர் ஜெபத்தை கேளும் ஆண்டவரை. அவர்கள் ஜெபத்துக்கு செய்யும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே மகிழ்ச்சியாக அவர்கள் குடும்பம் இருக்கும்படி கிருபை ஆண்டவரை. சபையிலே குடும்பமாக வந்து ஆண்டவரை சாட்சி சொல்ல தரும் வச்சிருக்கிறேன். அநேக நாட்களை காத்திருக்கிறார்கள். நாங்கள் அருமையான ஒரு ஆண்டவரை சாட்சி கூட கேட்ட ஆண்டவரை. ஆமா ஆண்டவரை 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவரை அந்த சகோதரிக்கு ஒரு குழந்தை போய் தந்தீரே நல்ல ஒரு சுகபரத்தை கட்டளை. அதே போல ஆண்டவரை எங்கள் சபை விசுவாசிகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஆண்டவரே நீர் ஏற்ற நேரத்தில் அந்த கற்பதுகனியை வாய்க்கப்படும் வச்சிருக்கிறேன். கற்பதுகனியை தாங்கியிருக்க சகோதரிகளை நீர் சந்தித்த ஆண்டவரே கற்பகலம் முழுவதும் உங்களுடைய கிருபை அவர்கள் பாராட்டி ஆண்டவரை நல்ல ஒரு சுகபரத்தை நீ கட்டுடன் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை அற்புதங்களை சேகரி தேவன். எங்கள் சபையை நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பிதாவே ஆண்டவரே ஏசப்பா திருமணத்துக்காக காத்திருக்க ஒவ்வொரு சகோதரிகளை சந்தியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற துணை தந்து அவர்கள் குடும்பமாக சேவிக்க முடியும் அந்த சிலாக்கியத்தை பாக்கிட்டு அவர்கள் தருணமாக சேவிக்கிறேன். அந்தவரை பெற்றோருடைய சேவம் அவருடைய விண்ணப்பம் எல்லாவற்றையும் நீ கேட்க வல்லவராயிருக்கிறேன். இந்த அதிசயங்கள் செய்யும் ஆண்டவரை. அதே போல ஆண்டவரை விடுமுறை இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் சபை விசுவாசிகளுடைய கடந்து சேவிக்கிறேன். அவர்கள் விடுமுறை நாட்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் பிரயாணங்களை உடைய கிருபை இருக்கட்டும். போகும்போது வரும்போது உங்கள் பிரயாணம் பாதுகாப்பு அவர்களை பத்திரமாய் குடிச்சிருக்கும்போது சேவிக்கிறேன். அதே போல யாரெல்லாம் ஆண்டவரை பிரயாணப்பட சுத்தமாக இருக்கிறவர்கள் பிரயாணங்களை வாய்க்கணும் சேவிக்கிறேன் ஆண்டவரை. அவருடைய பிரயாணங்கள் முடிக்கிறதே இருந்து பாராட்டும் ஜெபிக்கிறேன். அந்தவரை இந்த நேரத்தில் சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் கருத்தில் வந்து ஜெபிக்கிறேன். அந்த சகோதரன் அந்தவரை ஆர்வின் ராஜ்யம் உடைய கருத்தில் ஜெபிக்கிறேன். அந்தவரே கடந்த நாளிலே தன்னுடைய மகனுக்கு ஒரு பிறந்த நாளை காண்படி கிருபாவரத்தினேன். அதற்காக நன்றி. அன்பு சிறியமாக நான் ரயிலினுடைய கருத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவனுக்கு அந்த புதிய நாளிலே புதிய கிருபை நாளில் நிரப்பும் ஆண்டவரே. ஆயுசு நாளுக்கு தார்மா ஆண்டவரே. ஆண்டவரே மகன் ஞானத்திலே புத்தியிலே சிறந்தோடு முடிக்கிற பாராட்டும் ஆண்டவர். குறிப்பாக உண்மை அறிகிற அறிவை ஆண்டவரே மகன் சிறந்து வழங்க கிருபை செய்ய ஜெபிக்கிற ஆண்டவரே. அதோட சொன்ன சகோதரிக்காக கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அருமையான சாட்சியை கேட்டு ஆண்டவரே. இந்த சகோதரி சொன்ன சாட்சி ஆண்டவரை தன்னுடைய பேத்தியா ஆண்டவரை 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தில் அடியெடுக்க முடிய கிருபார் நீரே ஆண்டவரை 6 மாதம் முழுவதும் முடிய கிருபை இருந்தது பாதுகாப்பு இருந்தது. அதற்காக நன்றி. எந்த ஒரு விளைவினங்கள் சூழ்நிலை பாதுகாத்து அதற்காக நன்றி ஆண்டவரே. அதே போல அவருடைய அண்ணன் மகள் ஆண்டவரே அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு
குழந்தை பாக்கி தந்து ஆண்டவரே பட்டெடுக்கும்படி கிருபாரனே அதற்காக நன்றி ஆண்டவரே. நீ இப்படி அதிசயங்களை செய்து வர தேவன், ஆச்சரியமான தேவன், அதற்காக நன்றி செலுத்தின ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே தேசங்களின் சமானத்துக்காக செபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் வாழும் பாரின் தேசத்துக்காக பொருளாதார சீர்நிலைக்காக ஆண்டவரை செபிக்கிற ஆண்டவரே, எங்கள் செபத்தை கேட்கிறவராக இருக்கிற இந்த தேசத்தில் ஒரு நன்மையை நாங்கள் புசிக்கிற நாங்கள் இந்த தேசத்துக்காக எப்பொழுதும் செபிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த செபத்தை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வேலைவாய்ப்பு பெருகட்டும், தொழில்கள் பெருகட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்கட்டும். இந்த அதிசயங்கள் அற்புதம் இந்த தேசத்தை செய்வனுமாய் ஆண்டவரே. ஆட்சியாளர்களை சந்திக்கணும், அவர் உள்ளத்தில் பேச வேண்டுமாய், விசேஷ வரமாய் அவர்கள் மன்னித்தனுமாய் செபிக்கிற ஆண்டவரே. அதே போல எங்கள் இந்திய தேசம், இலங்கை தேசம் இப்பொழுது ஆண்டவரே பக்கத்து நாடான நேபாள் தேசத்துக்காக செபிக்கிறோம். ஆமாண்டவரே, நேபாள் தேசத்தை உங்களுடைய கருத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கு ஆண்டவரே ஊழியக்காரர்கள் அந்த ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அந்த நாட்டிலே உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு அநேகர் மறித்துக் கொண்டிருக்கிற அநேக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அந்த இடத்துல வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் வெளிப்படுத்த அந்த நாட்டில் இருக்கு ஒரு சமானத்தையும் ஒரு அமைதியும் ஏற்படுத்த வேண்டும் செபிக்கிற ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசம் கூட இந்த அரசியல் சூழ்நிலை மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரை உடைய மக்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த ஆயுதங்கள் வாய்க்காப்படி செய்யும் ஆண்டவரே. உடைய ஊழியங்களுக்கோ ஆண்டவரை சுவிசேஷத்துக்கு தடைகள் வரக்கூடாது ஆண்டவரே. அநேக இடத்தில் தடைகள் ஏற்படுகிறது ஆண்டவரே. நாங்கள் தாங்களான ஊழியக்காரர்கள் உடைய கருத்தில் செபிக்கிறோம். அவர்களை நீ பாதுகாத்துக்கொண்டு செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரை அடுத்த வாரத்திலே ஆண்டவரே எங்கள் சபை மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே வேதாம் பிடிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் அந்த ஆண்டவரை நினைவுறும்படி ஆண்டவரே நாங்கள் ஒரு இடத்துல ஆண்டவரே அந்த கூடுகிறோம். அந்த கூடுகையிலே உடைய பிரச்சனை வெளிப்பட வேண்டும். எங்கள் பிள்ளைகளை நீ பொருட்படுத்த வேண்டும். அவர்கள் உள்ள தாளந்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அந்த ஆராதனையானது ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீ கிருபை வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒரு வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களும் பொருட்படுத்திக்கணும். ஒவ்வொரு ஊழியங்களும் உடைய பிரச்சனை வழங்கி ஆண்டவரே ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்க செபிக்கிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவரை எங்களோடு வேதத்தின் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள பிரதான ஆண்டவரை சபையின் செயலாளர் ரவியை உடைய கருத்து செபிக்கிறேன். அந்த சகோதரனோடு இடைபெடும் ஆண்டவரை, சகோதரனை மறைத்து நீ வெளிப்பட செபிக்கிற ஆண்டவரை. அவர் மூலமாக எங்களுக்கு என்ன மன்னாவை தர இருக்கிறோ ஆண்டவரே, அந்த மன்னாவானது அவைக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரை. நாங்கள் வந்தது நல்லது, அருமையான சத்தியத்தை கேட்டோம். அது எங்களுக்கு ஆசிரியமா இருந்து இந்த இடத்துல நாங்கள் மனமகிழ்ச்சியாக அந்த திரும்பி செல்ல நீ கிருபை மாற்றி வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் முடிக்கிற எங்கள் தொடர்ந்து இருக்கட்டும். எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக்கணும். எல்லா துதிகான மகிமை எல்லாம் ஒரு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நீனே நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோமாக. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவதாக பூமியிலும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்கள் தாரும். எங்கள் கண்ணாடில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட்டு பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய விலை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41 முதல் 45 வரை. நாற்பத்தி 48 வரைக்கும் வாசி. ஆமென். ஹalleluya. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே, அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க தேவனை கிருபை செய்யுங்க. முதலாவது அடியானுக்கும் வந்திருக்கிறதான மற்ற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, அடியானை மறைத்து நீங்க வெளிப்படுத்துங்க. வேண்டாத வார்த்தைகள் அந்த வாரிலிருந்து வரக்கூடாது. ஆண்டவரே நீங்க பேசுங்க. ஆண்டவரே சோதரம் தகப்பனே, நீங்க இடைப்படுங்க தகப்பனே.
தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே, ஆமென். திரும்பவுமாக 47வது வசனத்தை வாசிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஹalleluya, ஹalleluya. கடந்த செய்தியில நான் என்ன செய்தியை கொடுத்தேன்னு நான் கேட்கறது இல்ல. பொதுவா ஏதாவது ஞாபகம் இருக்குதா? உத்தமனாகிய காலேப்பை குறித்து நான் பேசினேன். கர்த்தர் ஒரு அந்நிய ஜாதியாக இருந்ததான காலேப்பை ஒரு யூத ஜனமாக்கி அவனை கொண்டு யூத கோத்திரத்துக்கு அவனை கொண்டு வந்து அந்த கானான் தேசத்திலே யோசுவாவையும் காலேப்பையும் கொண்டு சேர்த்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுதும் இந்த இடத்துல அதே உத்தமத்தை குறித்து பார்க்கிறோம். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கபடற்ற அப்படின்னா என்னது? அதாவது உண்மை உள்ளவன். கபடற்றன்னா உண்மையுள்ளவன். நம்ம எத்தனை பேரை குறித்து தேவன் இப்படியாக சாட்சி கொடுக்க முடியும்? அதாவது கபடற்றவன் சொல்லும்போது அவங்க அதாவது ஒரு பொய் சொல்ல தெரியாது, பொய்யை சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்போ இங்க கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி நாத்தான் வேலை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம இப்போ கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோம். நம்மளை குறித்து நாமளே சாட்சி கொடுக்க முடியுமா? நான் கபடற்றவன் என்று சொல்லி தேவன் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? இந்த தினத்திலே நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதான நாம் தான் பெரிய நடிகர்களாக இருக்கிறோம். முன்னால பார்க்கும்போது அழகா பேசுவோம், பிரைஸ் தி லார்ட், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுது, நீங்க இப்படிப்பட்ட ஆளு அப்படிப்பட்ட ஆளு, நீங்க சர்ச்சுக்கு வெறும் ஒழுங்கா வருவீங்களே, அப்படி எப்படி வந்தாலும் வராட்டாலும் அவங்கள குறித்து நம்ம பெருமையா பேசுவோம். பின்னால போனது பிறகு அவங்களை குறித்து நாம் எப்படி பேசி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நமது வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் கூட ஜெபித்தார்கள், நம்முடைய இடங்களெல்லாம் காலியா இருக்குன்னு சொல்லி. ஏன் இப்படி இருக்குது? ஏன் இப்படி இருக்குது? நமக்கு இந்த மாதிரியான ஒரு கபடற்ற உத்தமனாக இருப்பதற்கு நாம் தகுதிகளாக இருக்கிறோமா? நாம் எத்தனையோ வசனங்களை கேட்கிறோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு அது பரிபூர்ணப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாத்தான் வேலை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், உத்தமமான இஸ்ரவேலன் என்று சொல்லி. ஒரு உத்தமன், இவனுக்கு கள்ளங்கபடம் தெரியாது, இவன் நடிக்கல, இவன் என்ன செய்யல, நடிக்கல, நடிக்கல, ஒரு உண்மையான இஸ்ரவேலனாக இருந்தான், ஒரு உண்மையான இஸ்ரவேலனாக இருந்தான். ஹல்லேலூயா.
இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலரா? கிடையாது. இவனானால் இவனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாத்தான்வேலை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த நாத்தான்வேல் என்று சொல்லும் பொழுது அவனுடைய பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? காட்ஸ் கிஃப்ட் என்று, கடவுளுடைய கிஃப்ட், பரிசு, தேவனுடைய பரிசு என்று சொல்லப்படுகிறது. இவனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. இந்த நாத்தான்வேலுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன பேரு? பர்த்தலமேயு. இந்த நாத்தான்வேலுக்கு இன்னொரு பேர் என்னது? பர்த்தலமேயு. இந்த பர்த்தலமேயுன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது இதுல நாம வாசிச்சோம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லி. அதாவது சன் ஆஃப், பார்ன்னு சொன்னா சன் ஆஃப், பர்த்தொலமேயு, தொலமேயுன்னு சொல்லியாச்சுன்னா வசனத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள் அந்த நாட்களிலே. இவர்கள் அதான் அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஜனங்கள். அதே போல இந்த தொலமேயு என்கிற இந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருந்தது. இந்த கூட்டம் இவர்கள் என்னன்னா தேவனுடைய வசனத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய வசனத்தை அதிகமாக அவர்கள் தியானிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட அதுதான் அத மாதிரிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய பெயர் நாத்தான்வேல், ஆனால் இவனை சொல்லும் பொழுது பர்த்தலமேயு என்று சொல்லப்படுகிறது. இங்க அநேக இடங்களிலே பார்க்கும்போது பர்த்தலமேயு என்று வரும். இந்த பர்த்தலமேயு என்று சொல்லும் பொழுது சன் ஆஃப், அதுதான் அதனுடைய அர்த்தம். பார் தொலமேயு, இவன் சன் ஆஃப் அந்த தொலமேயு என்கிறதான அந்த அர்த்தத்திலே இவனை சொல்லப்படுகிறது. இவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக இவனுடைய ஒரு ஐக்கியம். இவன் யாரோடு கூட ஐக்கியமா இருந்தான்னு சொன்னா, அதுக்கு முதல்ல 45வது வசனத்தை பாருங்க. 45. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே, அதாவது இவன் என்ன சொல்றான்னா, இவன் யார் கூட ஒரு ஐக்கியமா இருந்தான் பாருங்க, பிலிப்போடு கூட ஒரு ஐக்கியமா இருந்தான். பிலிப்பு எந்த இடத்துல உள்ளவன்? பெத்சாயிதா பட்டணத்துக்காரன். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிற இவர்களுடைய ஊரை சார்ந்தவன் இந்த பிலிப் என்பவன். ஆனா இந்த நாத்தான்வேல், இந்த பர்த்தலமேயு, இவன் எங்குள்ளவன்? கானா ஊர். இந்த கானா ஊரை சார்ந்தவன் இந்த பர்த்தலமேயு, நாத்தான்வேல். ஆனா இவர்களுக்குள்ளால ஒரு ஐக்கியம் இருந்தது. இங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த வசனங்களை. அதாவது பிலிப்பு அவனை பார்க்கும்போது என்ன சொல்றான்? நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே. அப்போ இவனோட ஐக்கியம் எப்படிப்பட்டது இருக்குது? ஒரு பரிசுத்த வான்களோடு கூட இருந்தது. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டவர்களோட கூட இருக்கிறது? நம்ம ஐக்கியம் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த நாட்களில் நம்முடைய சபைகள் வெறுமையாக காணப்படுகிறது. இங்க பாருங்க, இந்த பிலிப் என்பவனை தேவன் அவனை அழைத்தார். அதான் 44வது வசனத்துல இருக்கிறது. 43வது வசனத்திலே, மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதா இருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். அல்லேலூயா. இந்த பிலிப்பை தேவன் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. இங்க பிலிப்பை பார்த்து சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. அவன் பின்பற்றி வந்தது மட்டும் இல்லாம அந்த பிலிப் என்கிறவன் என்ன பண்றான்? இந்த நாத்தான்வேலை பார்க்கிறான். இந்த நாத்தான்வேலை பார்த்து என்ன சொல்றான்? நான் மேசியாவை கண்டேன். நியாயப்பிரமாணத்திலே
மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி வைத்திருக்கிறவரை கண்டோம். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஐக்கியத்தை நம்ம கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிறதா? இல்லை என்றால் நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்களோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு தாகம் உண்டாகும். தேவன் மீது கொண்டதான ஒரு தாகம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஜனங்களை ஆலயத்துக்கு அழைத்து வர முடியும். மேசியாவை கண்டோம். நாம் வாஞ்சையோடு கூட இருக்கும் பொழுது, நாம் வாஞ்சையோடு கூட இருக்கிறோமா? நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதைத்தான் நாம் பார்க்கும் பொழுது, இங்க 2 நாளாகமத்திலே பார்க்கும் பொழுது, யோசபாத் ராஜா என்பவன் மிகவும் ஒரு நல்லவனாக இருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவன் கூடிக்கொண்டது யாரோடு கூட? அகசியா என்கிறதான இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட நட்பை கொண்டிருந்தான். அவர்கள் செய்ததான அந்த கப்பல் கடுதல் தொழில்கள் எல்லாம், அந்த கப்பல்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கினது. பிரியமானவர்களே, நாம் யாரோடு ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உலக ஜனத்தோடு கூட, தேவனை பின்பற்றாதவர்களோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதா? தேவனை பின்பற்றுவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதா? நாம் எப்படிப்பட்ட மனதோடு கூட அந்த ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம்? கபடற்ற மனதோடு கூட நாம் வைத்திருக்கிறோமா? இல்லை என்றால் நாடகமாடி நல்லவன் போல நடித்து எப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாம் வைத்திருக்கிறோம்? கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவே நம்முடைய சபைகளிலே நமக்கு ஒரு மனதின் ஆவி இருக்கிறதா? மன்னிக்கும் தன்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தேவ ஜனமே, ஏன் நம்முடைய சபையிலே நிரம்பி வழியவில்லை? நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திறந்த மனதோடு கூட காணப்படுகிறோமா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று சொன்னது போல உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தராகிய தேவன் சொல்ல முடியுமா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி சாட்சி கொடுத்த தேவன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்வது கொஞ்ச காலங்கள். நினைத்து பாருங்கள். எத்தனையோ பேர்கள் வந்தார்கள், எத்தனையோ பேர்கள் போனார்கள். எவராக இருந்தாலும் இந்த உலகத்திலே பிறந்தவை எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு நாள் போயே ஆக வேண்டும். நிரந்தரமாக நாம் யாரும் இங்கு இருக்க முடியாது. இந்த கொஞ்ச காலத்திலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நம்மை தாமே யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாரோடு கூட இருக்கிறது? நம்முடைய சபையிலே நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம்? வெளிப்படையான கள்ளம் கபடற்ற மனதோடு கூட காணப்படுகிறோமா? உள்ளென்று வைத்து பிறனொன்றை பேசிக் கொண்டிருக்கிறோமா? எண்ணி பார்ப்போம். நம்மை தாமே எண்ணி பார்ப்போம். எத்தனை நாளுக்கு நாம் இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியும்? தேவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? கபடற்ற உத்தம கிறிஸ்தவன் என்று சொல்லி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறோம்? மற்றவர்களை குறித்து என்ன காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? எண்ணி பார்ப்போம். பிரியமானவர்களே,
சபையை குறித்ததான கரிசனை, சபையை குறித்ததான எண்ணங்கள் நம்மிடத்தில் எப்படி காணப்படுகிறது? ஏனோ வருகிறோம், ஏனோ போகிறோம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? ஒரு ஐக்கியம் இருக்குமே, ஆனால் நாம் ஒரு நல்ல ஐக்கியமாக, ஐக்கியத்தோடு, ஒரு உண்மையான ஐக்கியத்தோடு கூட காணப்பட வேண்டும். மன ஒற்றுமையோடு கூட, ஒரு மனதின் ஆவியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னது போல, கபடற்ற உத்தம கிறிஸ்தவன் இவன் என்று சொல்லத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? தேவனே, என்னை கபடற்றவனாக மாற்றும், என்னை மாற்றுங்கப்பா. என்னிடத்திலே காணப்படுகிறதான உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. ஒரு மனதின் ஆவியினாலே எங்களை நிரப்புங்கப்பா. வேற்றுமைகள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாத்தான் வேலை குறித்து பார்க்கும் பொழுது, இவன் வேதத்தை அதிகமாக தியானித்தவன் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வேதத்தை அதிகமாக தியானித்தவன் என்று சொல்லி பார்க்க முடியும். வாசிங்க, 46 பாருங்க, 46வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? இவனை நல்ல அதை யோசிச்சு பாருங்க. இவன் எப்படி அதுக்கு முதல் வசனம் எப்படி சொல்றது? நான் நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும், யாரு? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். பிலிப்பு என்ன சொல்றான்? இவங்கிட்ட போனா என்ன செய்ய முடியாது, சும்மா ஏதாவது சொல்ல முடியாது, ஆதாரத்தோட சொல்லணும். யாருக்கிட்ட? இந்த நாத்தான்வேலு கிட்ட. அப்போ இந்த நாத்தான்வேலு என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த நாத்தான்வேலுக்கும் பிலிப்புக்கும் ஒரு ஐக்கியம் இருந்திருக்குது. இவங்க தியானிச்சிருக்கிறாங்க, வேதத்தை தியானித்திருக்கிறாங்க. அதனால தான் இவன் நாசரேத்துல இருந்து அவர் வந்திருக்க, அவரை நாசரேத்துல ஊரில் அவரை கண்டோம் என்று சொல்லும் பொழுது இவன் கேட்கிறான், நாசரேத்துல இருந்து அப்படி ஒரு நன்மை உண்டாகுமோ? வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லையே. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருந்தான், வேதத்தை படித்தவனாக இருந்தான். இன்னைக்கு நாம் வேதத்தை வாசிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? ஏதோ பெயருக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்கணுமே என்கிறதான கடமைக்காக நாம் வாசிக்கிறோமா? ஒவ்வொரு வசனத்தையும் தேவன் என்னோடு பேசுகிறாரா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமா? வேதத்தை தியானிக்கிறோமா? யார் எதை சொன்னாலும் இது கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும், வேதத்தை தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாத்தான்வேலும் பிலிப்பும் அதிக நாட்களாக இந்த வேதத்தை தியானித்து மேசியா வருவார் என்று சொல்லி காத்து கொண்டிருந்ததான ஒரு ஜனங்கள். இவர்கள் நோக்கி கொண்டிருந்தார்கள், எப்பொழுது மேசியா வருவார், அவர் எங்கிருந்து வருவார் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாமும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம், வேதத்தை அதிகமாக நாம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனங்கள் செயல்படுகிறதா? இல்லை என்றால் ஏதோ நமக்கு வேண்டிய வசனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், இப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோமா? நமக்கு வேண்டிய வசனங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போய்கொண்டு இருக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா?
அதை தியானிக்கிறோமா? அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே அவரை எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமாக காணப்படுகிறோமா? இந்த நாட்களிலே நாம் பார்ப்போம், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். இதோ வந்து விட்டார், நாளை தினத்திலே வரப்போகிறார், நாளை மறுதினத்திலே வரப்போகிறார் என்று சொல்லி. கடந்த அக்டோபர் மாசம்னு கூட நினைக்கிறேன், அமெரிக்காவில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. இந்த அக்டோபர் 17ஆம் தேதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லிக்கிட்டு இருந்தது. ஹல்லேலூயா. இதே மாதிரி எத்தனை பேரோ கிறிஸ்துவை அறிந்தவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஆனால் வேதத்தின் ரகசியத்தை அறியாமல் போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்திலே இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட மனநிலைமையிலே நாம் காணப்படுகிறோம்? பின்வாங்கி போகிற நிலைமையிலே காணப்படுகிறோமா? தேவனை பற்றி அறிகிற அறிவு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இடத்திலே அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம், நாசரேத்திலிருந்து யாரொரு நன்மையும் உண்டாக கூடுமோ? பிலிப்பு சொன்னா, வந்து பார்ப்பா, வந்து பார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய சபைக்கு கூட்டிட்டு வர்றதுக்கும் நம்ம ஆயத்தை பாரு. நம்முடைய சபையிலே தேவனை வந்து பார் என்று சொல்லி நம்மளால் கூப்பிட முடிகிறதா? தேவச்சனமே, நாம் ஒவ்வொருவரையும் தேவன் நோக்கி கொண்டிருக்கிறார். நாம் மற்றவர்களை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு நம்மை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறேன்? நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறேன்? பிறர் முகஸ்துதி பாடுகிறேனா? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தேவனுடைய வசனத்தை கவனமாக நான் வாசித்து அதை நான் தியானிக்கிறேனா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஹல்லேலூயா இதிலே பார்க்கும் பொழுது அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கலாம். வேதத்தை தியானித்தவர்கள், ஸ்தேவான், இன்னும் அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் வேதத்தை தியானித்தார்கள். ஸ்தேவானை குறித்து பார்க்கும் பொழுது அவனை கல்லெறிந்து கொள்வதற்கு ரெடியானார்கள். ஆனால் அவன் எல்லாவற்றையும் ஆதியிலிருந்து எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகிறதை பார்க்கிறோம். கல்லெறிந்து கொல்லும் போது அவன் அந்த இடத்திலே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினவனாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் ஒருபோதும் பின்வாங்கி போவதில்லை, ஒருபோதும் பின்வாங்கி போவதில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வேதத்தை வாசிக்கிறோமா? வேதத்தை எப்படியாக தியானிக்கிறோம்? ஏதோ கிறிஸ்தவன் என்கிற பெயருக்காக நாம் தியானிக்கிறோமா? என்ன சூழ்நிலையிலே காணப்படுகிறோம்? பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் அந்த வேத வாக்கியங்களை தியானித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை குறித்து பெத்தேல் சபையார் வேதத்தை தியானிக்கிறவர்கள் என்று சொல்ல முடியுமா? இது பெரேயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நாம் வேதத்தை தியானிக்கிறோமா? நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் முதலாவதாக நன்றாக இருக்குமே ஆனால், கபடச்ச உத்தம குணத்தோடு கூட நாம் ஒவ்வொருவரும் கூட பேசுவோமே ஆனால், ஒவ்வொருவரோடும் கூட பழகுவோமே ஆனால், கர்த்தர் தாமே நம்முடைய சபையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென்.
ஹalleluya, ஹalleluya. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த நாத்தான்வேல் ஒரு ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். ஹalleluya, ஒரு ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். வாசிப்போம். 48வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க ஒரு இது உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாயங்கால நேரங்களில தனிமையில இருந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். தனிமையில இருந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். அதுதான் நம்ம ஆதியாகமத்துல பார்க்கும்போது நமது ஈசாக்கு 24வது ஆதியாகமம் 24 63 வாசிக்கும் போது பார்க்கலாம். ஈசாக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஆமென், ஹalleluya. ஈசாக்கு அதாவது சாயங்கால வேளத்திலே அவன் என்ன பண்ணான்? தியானம் பண்ணுவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு. இன்னைக்கு ஜெபம் பண்ணணும்னா நமக்கு எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குது. ஹalleluya. ஜெபம் பண்ண சொல்லியாச்சுன்னா யாராவது ஒரு ஆள் ஜெபிங்கன்னா, ஆமா அவங்க ஜெபிப்பாங்க, இவங்க ஜெபிப்பாங்க, இப்படி அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க ஜெபிப்பாங்க, நம்ம ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வெக்கமா இருக்குது. ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு இது இல்ல. சிலர் இன்னொன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, என்ன ஜெபத்தை சொன்னாங்களோ கேட்கறது கிடையாது. சொல்லக்கூடிய விண்ணப்பத்தை கேட்கறது கிடையாது. ஏதோ தானோன்னு சொன்னதை பாதி கேட்டு பாதி கேட்காமலும் ஜெபிக்கிறது. ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, இவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். இவன் ஜெபிக்கிறவனாக, அது ஒரு அந்த அத்திமரத்தின் கீழே இருந்து இவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதிகாலையிலே எழுந்து நாம் ஜெபிக்கிறோமா? அதிகாலையிலே நாம் ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிற பழக்கம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? வாசிங்க. ஏசாயா 54 வாசிங்க. ஹalleluya, ஹalleluya. காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவரை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்தார். ஹalleluya, ஹalleluya. காலைதோறும் பாருங்க, காலைதோறும் ஜெபிக்கிறவனாக இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறதான நாட்கள்ல நாம் பார்த்தோம். ராத்திரி வேளையிலே அவர் எழுந்து ஜெபிக்க சென்றார் என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்தை துவக்கி அவர் கடந்து சென்றார். நமக்கு ஒரு உதாரணமாக அவர் காணப்பட்டார். இன்றைய காலகட்டத்திலே நாம் எப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்கிறோம்? ஏதோ அளவுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு கூட நாம் ஒரு மனதோடு கூட பேசுவோமே ஆனால் தேவன் நமக்கு பதில் கொடுக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. அதிகாலையிலே நீங்க பேசுங்கப்பா, நான் கற்றுக்கொள்ளுகிறேன் போல நான் கேட்கும்படி என் செவியை ஆண்டவரே திறந்தருளும் தகப்பனே. நான் உமது வார்த்தையை கேட்கணும் தகப்பனே. நம்முடைய செவியை சாய்க்கிறோமா தேவன் பேசுவதற்கு? இங்க பாருங்க, இந்த யோவான் எழுதினதான சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்திலே அதுல அழகாக சொல்லுகிறார் இயேசு. நீ அத்திமரத்திற்கும் எது வாசிங்க, அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன். அவன் அத்திமரத்திலே தியானம் பண்ணிக்கோ, அந்த கீழே இருந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போதே என்ன சொல்றாரு பாக்குறாரு, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் உண்மையாக கர்த்தரை தேடுவோமே ஆனால் நம்மை பார்த்து கொண்டிருப்பார். நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர்
நீ எங்க இருந்து ஜெபிச்சாலும் சரி, உண்மையாக நாம் தேடும் பொழுது, உண்மையாக நாம் தேடும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அத்தி மரத்தில் கீழே இருந்து இவரை பாப்பாருன்னு நினைச்சு ஜெபிக்கல. இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தேவனை நோக்கி தியானம் பண்ணி கொண்டு இருந்தான். எப்ப நீங்க வருவீங்கப்பா? எப்ப நான் உம்மை காண்பேன்? இவன் ஜெபித்துக் கொண்டு இருந்தான். அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன். நம்மை குறித்து அப்படி சொல்ல முடியுமா? உன் வீட்டு அறையிலே நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உன்னை கண்டேன் என்று சொல்லி நம்மை குறித்து சொல்ல முடியுமா? பிரியமான தேவச்சனமே, எத்தனை நாட்கள் தான் நாம் இப்படியே இருந்து கொண்டு இருக்க போகிறோம்? நம்மிடத்திலே ஒரு ஐக்கியம் காணப்படுகிறதா? நம்மிடத்திலே வேதத்தை தியானிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதா? நம்மிடத்திலே ஜெபிக்கிற பழக்கம், நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதான ஜெபமாக இருக்கிறது? உண்மையாக அவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் ஜெபம் பண்ணும் பொழுதே அநேக உலக சிந்தனைகள் நம்மை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறதா? ஜெபம் கருத்தாக ஜெபிக்கணும். எலியா கருத்தாக ஜெபித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா கருத்தாக ஜெபித்தான். தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 5 வேளையும் ஜெபித்தான். எதற்கும் அவன் பயப்படவில்லை. அவன் பயப்படவே இல்லை. ராஜ உத்தரவு போடப்பட்ட நேரத்திலும் அவன் எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, வேறளவுக்கான ஜெபத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனோடு பேச வேண்டும் என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நேரமின்மையால் கடைசியாக நாம் ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம். கடைசியாக பார்க்கும் பொழுது அவன் ஊழியத்தை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அங்கே சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே ஐயா விசுவாசிக்கிறாய், இதிலையும் பெரிதானவளை காண்பாய் என்று சொன்னார். தேவன் தாமே சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தான். மத்தேயு 28:19-20 சொல்லப்படுகிறது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து சீசர்கள் ஆக்கி ஞானஸ்தானம் கொடுத்து சபையிலே சேருங்கள் என்று சொல்லி. பிரியமான தேவச்சனமே, இந்த நாத்தான்வேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாத்தான்வேல் இவன் இந்தியாவிலே பஞ்சாப், கோவா பகுதிகளிலே ஊழியத்தை செய்து அதன் பின்பாக அர்மேனியா தேசத்திலே ஊழியத்தை முடித்தான் என்று சொல்லி இவனை குறித்து பார்க்கும் பொழுது நாம் வேதத்திலே இல்லை என்றாலும் அவனுடைய சரித்திரத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. அர்மேனியா தேசத்திலே கடுமையான எதிர்ப்புகள் மத்தியிலே அவன் ஊழியத்தை செய்து அந்த ராஜாவின் மகளுக்கு ஒரு மூளை காய்ச்சல் வரும் பொழுது அந்த ராஜாவிடத்திலே சவால் விட்டு அந்த மூளை காய்ச்சலை குணமாக்குகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அதன் பின்பு அந்த ராஜாவானவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் இருக்கும் பொழுது அவன் அங்குள்ள சிலைகளுக்கு நேராக தீர்க்க தரிசனம் சொல்லி அதில் இருக்கிறதான பிசாசுகள் எல்லாம் துரத்தி விட்டான். அதனாலே பூசாரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனை கொல்வதற்கு வகை தேடினார்கள். அதற்கு துணையாக ராஜாவின் சகோதரன் அவருக்கு துணை போய் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவனை தோலை உரித்து கொல்லப்பட்டதாக
நாம் அது அவனுடைய சரித்திரத்திலே பார்க்கும்போது நாம் பார்க்கலாம். இப்பொழுதும் அவனுடைய எலும்புகள் அந்த அர்மீனியா தேசத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அர்மீனியா தேசத்தின் அப்போஸ்தலனாக இந்த நாத்தான்வேல் தோல் உரிக்கப்பட்டு தலை வெட்டப்பட்டு அவன் இயேசுவுக்காக இரத்தத்தை சிந்தினான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறோம்? அவருடைய ஊழியத்தை, நம்மளால் முடிந்த ஊழியங்களை செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்மளால் முடிந்த ஊழியத்தை செய்ய இவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இயேசுவின் சீசர்களிலே அப்போ யோவானை தவிர மற்றவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்று சொல்லி அவருடைய சரித்திரங்களிலே பார்க்க முடியும். யோவானை கூட கொதிக்கிற எண்ணெய் குப்பரையிலே போட்டு அதிலையும் அவன் சாகாமல் இருந்த பொழுது அவனை பத்ம தீவிலே கொண்டு அவனை அடைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். மற்ற எல்லாருமே கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். தேவனின் அன்பை ருசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாத்தான்வேல் என்பவன் ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக காணப்பட்டான். அவனுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருந்தது? பிலிப்போடு கூட இருந்தது. அவனுடைய ஐக்கியம் மற்ற சீசர்களோடு கூட இருந்தது. அவனுடைய ஐக்கியம் எப்படிப்பட்ட